தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை ரட்சிக்கிறவரும் பாதுகாக்கிறவரும் நம்மோடு உலாவி நம்மை ஆதரிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்திருப்பதாக. இப்பொழுதும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். நம்முடைய துன்பத்திலே, நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் பாடுகளிலும் அவர் இரக்கம் செய்யாமல் இருந்திருந்தால், நம்மை நினைத்திராவிட்டால் நாம் என்றைக்கோ நிர்மூலமாகி போயிருப்போம், அழிந்தே போயிருப்போம். இம்மட்டும் நடத்தின எபனேசர் இந்நாள் வரை நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கம் செய்து நம்மை வழி நடத்தி வருகிறார். அவர் தன்னுடைய உள்ளங்கையிலே, தழும்புள்ள கையிலே உண்மையாகவே நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். அவரை தேடுவோமானால், அவரை உற்று பார்ப்போமானால் நம்மை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார், நமக்கு இரக்கம் செய்கிறார், இறங்கும்படி காத்திருப்பாராம். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம் முதற்கொண்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாலிபனை சந்திக்கிறோம். அந்த வாலிபனுக்கு ஒரு மூத்த சகோதரனும் உண்டு. அவன் திடீரென்று தன் தகப்பனை பார்த்து ஒரு காரியத்தை கேட்டான். அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவன் தகப்பனுடைய சம்பாத்தியம் சம்பாதித்து வைத்திருக்கிறார், பணக்காரராக இருக்கிறார். அவரை பார்த்தவன் கேட்டான், உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் பாதியை எனக்கு பிரித்து தாரும், எல்லாவற்றிலும் பாதியை தந்துவிடும், நானாக வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் பிரித்து வாங்கி கொண்டு தூரதேசத்திற்கு புறப்பட்டு போய்விட்டான். அவனுக்கு கெட்ட நண்பர்கள் உண்டு. அவனுடைய வாழ்க்கையே ஒரு அழிந்து போன வாழ்க்கை. அதை பற்றி தகப்பனுக்கும் தெரியும், மூத்த சகோதரனுக்கும் தெரியும். அவனை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவன் தன் இச்சைப்படி, தன்னுடைய போக்கின்படியே வளர்ந்து, தன்னுடைய காரியங்களை தானே தன்னுடைய விருப்பப்படி செய்து நண்பர்களோடு அழிந்து திரிகிறவன். தகப்பன் அமைதியாக பிரித்து கொடுத்து விட்டார் என்றால் அவனை தடுத்து நிறுத்துவது என்பது முடியாத காரியம். அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும், எவ்வளவு நொறுங்கி இருக்கும், எவ்வளவு ஆஸ்தி இவ்வளவையும் கொண்டு அழிக்க போகிறான். அது அழிந்து போவது மாத்திரமல்ல, அவனும் அழிந்து போகிறான், நொறுங்கி நாசமாக போகிறான். எங்கு போவானோ, என்ன செய்வானோ, திரும்பி வருவானோ, எவ்வளவு உடைந்திருக்கும். அவ்வளவு வேதனைகளின் மத்தியிலும் ஒன்றும் செய்ய இயலாமல் எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்து விடுகிறார். அவனும் தூர தேசம் போய் எல்லாவற்றையும் நண்பர்களோடு சேர்ந்து அழித்து முடித்து விட்டு கடைசியில ஒரு குடியானவன், பஞ்சம் வருகிறது, ஒரு குடியானவனோடு போய் ஒட்டி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்க போய் அவன் பந்தி மேய்க்க சொல்றான். அந்த பந்திக்கு தவிடு குழைத்து வைப்பார்கள். அதையாவது கொஞ்சம் சாப்பிட முடியாதான்னு பார்த்தா மற்றவங்க விட மாட்டாங்க, பந்தி செத்து போகுமே. அப்பொழுது மனம் உடைந்து, மனம் கசந்து தன் தகப்பனை எண்ணி பார்க்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையிலே உட்டைவுகள் வரும் பொழுது, நம்முடைய மனம் நொறுங்கி போகும் பொழுது, வேதனைப்படும் பொழுதுதான் அதிகமாக நம்முடைய பரம தகப்பனை நாம் யோசித்து பார்க்கிறோம். அப்படி இருக்காமல் எல்லா வேளைகளிலும் அவரோடு இசைந்திருப்போமானால் அவர் நமக்கு மனம் இறங்குவார். அவன் அப்படி நினைக்காமல் தன் தகப்பனிடம் ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் அழித்து போட்டுவிட்டு, ஆனால் இப்பொழுது மனம் கசந்து திரும்புகிறான். நான் என் தகப்பனிடத்தில் போகட்டும், அவரிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அவர்களுக்கு திருப்தியாய் சாப்பாடு இருக்கிறதை, நான் அங்கே திரும்பி போகட்டும் என்று சொல்லி மனம் உடைந்து எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே மனம் திரும்பினவனாய் தன் தகப்பனை தேடி வருகிறான். தகப்பனை தேடி மனம் திரும்பி வருகிறான், மனம் திருந்தி வருகிறான். தகப்பனும் பாருங்கள் காத்திருக்கிறார். என்றைக்காவது என் மகன் கட்டாயம் திரும்பி வருவான், எல்லாவற்றையும் அவன் நிச்சயமாக அழித்து விடுவான், ஒன்றுமில்லாத நிலைமையிலே அவன் கட்டாயமாக என்னிடத்தில் திரும்பி வருவான். எவ்வளவு தூரம் போனாலும் அவன் என்னிடத்தில் தான் திரும்பி வர வேண்டும், அவனுக்கு யார் உண்டு என்று சொல்லி வழியில் தினமும் காலையிலிருந்து ஒரு வேளை சாயங்காலம் வரை, இரவு வரை வழியிலே யாவது மகன் வருகிறானா என்று பார்த்து கொண்டே இருந்திருப்பார்.
மகனே, அவருடைய இருதயம் தேடிக்கொண்டே இருந்திருக்கும். நம்முடைய பரம தகப்பனும் அப்படிதான். உங்களுடைய உலக பிரகாரமான பிதாக்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பார்களா? நான் எவ்வளவு அதிகமாய் கொடுக்க அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய், நமக்கு இறங்கும்படியாய், நம்மை ஆசிர்வதிக்கும்படியாய், நம்மை தாங்கும்படியாய், உடைவுகளிலே நம்மை நடத்தும்படியாய், அவர் கண்ணை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லும்படியாய், நம்முடைய வழியெல்லாம் நம்மோடு நடக்கும்படியாய் அவருடைய கண்கள் நம்மை தேடி காத்து கொண்டிருக்கிறது. நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்படியாய்த்தான் நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்பி எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். இளைய மகன் கெட்ட குமாரன் திரும்பி வந்து இரக்கம் பெற்று கொண்டான். நல்ல உடைகள், மோதிரம், பாதரட்சை, விருந்து, கழிகூறுதல், மூத்த சகோதரனுக்கு கூட கோபம் வரும் அளவிற்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான். எவன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான். நான் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், நான் ரோட்டில் கூத்தடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும், எங்கேருந்து வரும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திற்கு மனம் கசந்து ஆண்டவரை உணர்ந்து என் தேவன் என்னை ரட்சிக்கிறவர், என் பரம தகப்பன் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி திரும்புகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவன். யூதா எழுதின நிருபத்திலே 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அந்த இரக்கத்தை பெறுவதற்கு நாம் காத்திருப்போம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக காத்திருக்கிறார், உண்மைதான். அவருக்காக அவரிடம் போய் நாம் காத்திருப்போம். பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே யாராவது கொண்டு தருவாங்கன்னு யோசித்தோம்னா நடக்காது. நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இறங்கி, வீட்டை விட்டு இறங்கி வெளியே போய் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து காத்திருக்கிறோம் அல்லவா? தேவன் இரக்கம் செய்ய காத்திருக்கிற தேவனிடத்தில் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. யூதா 21 அதைத்தான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு இரக்கம் நிறைந்த கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம் என்று சொல்லி, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுகிறான். இரண்டாவதாக, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்திலே ஒரு இரக்க சுபாவம் உள்ளவர்கள். எல்லாரிடத்திலும் இந்த இரக்கத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. மனம் இறங்குகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்களை பார்த்தால் தாங்கவே முடியாது. அவர்கள் கரங்கள் நீண்டுவிடும். அவர்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லுவார்கள், அன்போடு நடந்து கொள்ளுவார்கள். அது யாரென்று யோசிக்க மாட்டார்கள். எந்தவித உயர்வும் தாழ்வும் காட்ட மாட்டார்கள். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்களாம். இப்படித்தான் பாருங்கள், தாவீது காட்டிலே சவுலால் விரட்டப்பட்டு அலைந்து கொண்டிருந்த பொழுது அவன் என்ன செய்தான்? நாபால் என்று ஒரு மனிதனுடைய வேலைக்காரர்கள் அந்த பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் படுகிற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து தாவீது மனம் இறங்குவான். கரடிகள் வரும், சிங்கம் வரும், அந்த வேளைகளிலே அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றுவான், அவர்களுடைய ஆடுகளை காப்பாற்றுவான். அவ்வளவு உதவியாக அந்த வேலைக்காரர்களோடு அவன் உலாவினான். அந்த நாட்களில் அவ்வளவு இரக்கம் மனதில் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து, தன்னுடைய இருந்தவருடைய உயிரையும் பணயம் வைத்து அவர்களோடு வேலைக்காரர்களாக அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், சவுலோடு உலாவி கொண்டிருந்தவன் இப்பொழுது வேலைக்காரர்கள் மேல் இரக்கம் வைக்கிறான். ஆனால் அவனுக்கு சில தேவைகள் வந்த பொழுது, சற்று உணவு தேவைப்பட்ட பொழுது அவன் வேலைக்காரர்கள் மூலமாக சொல்லிவிடுகிறான். நாபால் அப்பொழுது ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து கொண்டிருந்த காலம் அது. அங்கே எப்பொழுதும் உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டு நிறைய பேருக்கு உணவு வைக்கப்பட்டிருக்கும் வேலைக்காரர்களுக்கு. இவர்கள் போய் சொன்ன பொழுது நாபால் சொல்லுகிறான், தன் எஜமானை விட்டு ஓடி வந்தவனுக்கு நான் எதற்கு உணவு கொடுக்க வேண்டும், முடியாது என்று சொல்லி அவ்வளவு ஆடுகளை காப்பாற்றி கொடுத்தவன். இவன் இரக்கம் செய்தவன், இரக்கம் பெற வேண்டும், ஆனால் இரக்கம் பெறவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, சில வேளைகளிலும் மனதிற்கு நம்முடைய திறனை மீறி, நம்முடைய நிலைமையை மீறி கூட சில வேளைகளில் நாம் உதவி செய்யலாம். ஆனால் இரக்கத்தை அவர்களிடம் பெற்றுக்கொள்ள முடியாது, நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். தாவீது அந்த வனாந்திரத்திலே ஆடுகளின் பின்னாக திரிந்து கொண்டிருந்த அவன் உயர்த்தப்படுகிறான் அரச ஸ்தானத்துக்கு. சவுல் தள்ளப்பட்டு போகிறான். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. இப்படித்தான் ஆபிரகாம் பாருங்கள், லோத்து அண்ணன் மகன் கூடவே வந்தார். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அறியாத தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். புறப்பட்டு வந்தான். ஆனால் கூடவே லோத்து அண்ணன் மகன் வந்தான். அவனை கொண்டு நிறைய பாடுகள் ஆபிரகாம் பட்டால், ஆனாலும் ஆபிரகாம் அவருக்கு மனம் இறங்குவார். அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, மனம் இறங்குவார். சோதம் குமரால போய் உட்காந்துருப்பான், ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவார்.
கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமிடத்தில் இறங்கி வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து அதை குறித்து பேசுகிறார். அவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறார். ஆபிரகாமுடைய இரக்கமுள்ள இருதயத்தை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவனோடு இறங்கி வந்து பேசுகிற தேவனாக, வெறும் இரக்கம் பாராட்டவில்லை, இறங்கி வந்து பேசுகிற தேவனாக கூடவே இருந்தவனை வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அதுபோலதான் கப்பர்நகூமிலே அவர் நுழையும் பொழுது பாருங்கள், 100க்கு அதிபதி என்று ஒருவன் சொல்லிவிடுகிறான், என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவனை சுகப்படுத்த வர சொல்லும் என்று சொல்லி. அப்போ போய் சொல்றவங்கலாம் சொல்றாங்க, ஐயோ அவன் நமக்காக, யூத ஜனங்கள் போய் சொல்றாங்க, அவன் ரோம அதிபதி, ரோமருடைய படையில இருக்கிறவன், அவன் நமக்காக யூதர்களுக்காக ஆலயத்தை கட்டி கொடுத்தான், அவன் மூப்பர்களை கனப்படுத்தி நடத்துவான், அவன் அவ்வளவு கொடுப்பான், தான தர்மம் செய்வான். அந்த வார்த்தைகள் இயேசுவை இறங்கி வர செய்கிறது. வெறும் இரக்கம் காட்டுவதற்காக மாத்திரமல்ல, அவன் வீட்டிற்கே அவர் இறங்கி வருகிறார். பிரியமானவர்களே, எப்பொழுது இரக்கம் பாராட்டுகிறோமோ தேவன் நம்முடைய வீட்டிற்குள்ளாய் நமக்குள்ளாய் அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் அவர் கொர்நேலியு என்ற மனிதன் தான தர்மம், அவன் செய்த தான தர்மங்கள் எல்லாம் மேலே போய் எட்டிச்சான், பரலோகத்தை போய் எட்டி, அவன் இவ்வளோ கொடுக்குறான், அவ்வளோ செய்கிறான், இவ்வளோ செய்கிறான். ஆண்டவர் எவ்வளவு செட்டப் பண்ணுறார் தெரியுமா? பேதுரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு துப்பட்டியில் எல்லாத்தையும் காட்டி இதெல்லாம் அடித்து புசி என்று சொல்லுகிறார். இப்போ மனிதர்கள் வருவார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டு அங்கே கடந்து போய் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக அவனுக்கு அவன் வீட்டார் அனைவரையும் அபிஷேகிக்கும்படியாய், ரட்சிப்புகளாய் நடத்தும்படியாய், கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துகிறவராய் தூதர்களை இறங்கி வர பண்ணுகிறார். நாம் இரக்கம் பாராட்டும் பொழுது நமக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் தேவன் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவார். அவரே இறங்கி வருவார், தூதர்களை அனுப்புவார். பிரியமானவர்களே, இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, மூன்றாவதாக அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தின குஷ்டரோகிகள் சுகப்படுத்தப்பட்டார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறின பரதிமையை சுகப்படுத்தப்பட்டார். அப்ப நம்ம ஏன் கதறும் பொழுது ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று நாம் ஏன் நினைக்கணும்? அவர் கட்டாயமாய் மனம் இறங்குவார். கேன்சர்னால் வியாதிப்படுகிறவர்கள், நீக்க முடியாத வியாதிகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் மனம் இறங்குவார், கட்டாயமாய் மனம் இறங்குவார். நாம் இரக்கமுள்ளவர்களாய் மாத்திரம் இருப்போம், மனம் இறங்குவோம். கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து மனம் இறங்குவோம், கொடுக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், நமக்காக அவர் இறங்குவார், நம்ம வீட்டுக்கே இறங்கி வருவார். பிரியமானவர்களே, மனம் இறங்குவார். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு, தேவன் நியாயங்களை செய்கிற நீதிபதி, அவர் கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்காக காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்தோமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை பார்த்து ஒரு வினாடி, ஆண்டவரை நீர் நீதி செய்கிற தேவன், உமக்காக காத்திருக்கிறோம். எல்லா வியாதிகள் கட்டினால பயம், உடல்ல அங்கங்கே கட்டிகள், பயந்து போயிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் மனம் இறங்குகிற தேவனே, நீர் உடைய கரத்தை நீட்டி தொடுவீராக, அவை மறைந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தினால் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்கட்டும். எவ்வளவோ வியாதிகள் வேதனைகளிலும் தகப்பனே பாடுபடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கட்டும் அப்பா. மனம் இறங்கும் ஆண்டவரே. கிறிஸ்தரோய்க்கு இறங்கின தேவன், நாயின் ஒரு விதவைக்கு இறங்கின தேவன், தகப்பனை பரதிமைக்கு இறங்கின தேவன், வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய இரக்கத்தை வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைந்து போயிருக்கிற குடும்பங்களின் மேல் உடைய இரக்கம் பாராட்டப்படுவதாக. எதுவாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு என் கர்த்தர் உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் தகப்பனே அவர்களை பாக்கியவான்களாக மாற்றி மனம் இறங்கி காரியங்களை நடப்பித்து கொடுமப்பா. அப்படி நீர் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.